ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜெயசுதா லாக்ஸில் குகநாதீஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க விழாக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரி ரயில் நிலம் அருகிலேயே இருக்கிறது. குகநாதீஸ்வரர் கோயில் முருகப்பெருமானை குகன் என்று அழைப்பார்கள். அந்த குகன் வழிபட்ட சிவபெருமான் அருளும் ஆலயம் என்பதால் இதற்கு குகநாதீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாலயத்தில் இருக்கும் இறைவனுக்கு குகணேண்டேஸ்வரன் என்ற பெயரும் வழங்கப்படுகிறது. இவ்வாலயத்தில் கருவறை குகை போன்று காணப்படுவதாலும் பிரகாரம் குறுகி இருப்பதாலேயும் இவ்வாலய இறைவன் குகநாதீஸ்வரன் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் கருவறை அர்த்த மண்டபம், முகமண்டபம், உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம் என்றும் அமைப்பு கொண்டது. கோயிலில் முன்பு சிறிய தோட்டம் இருக்கிறது. இவ்வாலய மூலவர் சிவலிங்க வடிவில் காட்சி தருகிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் சிவாலயங்களிலேயே இந்த ஆலயத்தில் இருக்கும் சிவலிங்கம்தான் மிக பெரியது என்று சொல்லப்படுகிறது. இவ்வாலய சிவலிங்கம் 5½ அடி உயரம் கொண்டது. இங்கு அருள் பாலிக்கும் அன்னையின் திருநாமம் பார்வதி என்பதாகும். ஆலய தல விருட்சமாக வில்வ மரம் இருக்கிறது. இவ்வாலயத்தில் தட்சிணாமூர்த்தி, கன்னி விநாயகர், கஜலட்சுமி, வள்ளி தெய்வானை உடனான முருகப்பெருமான், துர்க்கை, நவகிரகங்கள், காலபைரவர் ஆகியோர் பரிவார தெய்வங்களாக அருள் பாலிக்கிறார்கள். இங்கு உள்ள கல்வெட்டு ஒன்று இவ்வாலய இறைவனை ராஜராஜ பாண்டி நாட்டு, உத்தம சோழ நாட்டு, புறத்தய நாட்டு அளிக்கும்படி ராஜராஜேஸ்வரி முடையவர் என்று நீண்ட அடைமொழியோடு குறிப்பீடு இருக்கிறது. இந்த கல்வெட்டு 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுவாகும். பிற்கால சோழர்களில் ஆட்சி கன்னியாகுமரியில் நிலவிய போது இந்த குகநாதீஸ்வரர் கோயிலுக்கு அவர்கள் திருப்பணி செய்ததும் இந்த கல்வெட்டில் காணப்படுகிறது. 10ஆம் நூற்றாண்டிற்கு முன்பிருந்தவே இந்த ஆலயத்தில் வழிபாடு நடந்திருக்கலாம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். இவ்வாலயத்தில் 1ஆம் ராஜேந்திரன், 2ஆம் ராஜேந்திரன், 1ஆம் ராஜாதிராஜன் ஆகிய மன்னர்கள் கால கல்வெட்டுகளும் உள்ளன. கோடை வெயில் அதிகரிக்கும் காலத்தில் இத்தல இறைவனுக்கு 1008 இளநீர் அபிஷேகமும் செய்வார்கள். இந்த அபிஷேக இளநீர் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கப்படும். புரட்டாசி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் 1008 சங்காபிஷேகம் நடைபெறும். அன்று கணபதி ஹோமம், பிருத்யோஜ ஹோமம், கோமாதா பூஜை, சங்கு பூஜையும் நடைபெறும். ஐப்பசி மாத பௌர்ணமியில் இத்தல இறைவனை வழிபட்டால் குடும்ப பிரச்சனை நீங்கும் என்பார்கள். கார்த்திகை சோமவாரத்தில் மூலவருக்கு சிறப்பு பூஜையும் நடைபெறும். இவ்வாலயத்தில் காரைக்கால் அம்மையாருக்கு தனி சன்னதியும் உண்டு. ஆண்டுதோறும் ஆனி மாத பௌர்ணமியில் காரைக்கால் அம்மையாருக்கு இத்தலத்தில் மாங்கனி திருவிழா நடத்தப்படுகிறது. மனமுருகி வேண்டும் எல்லா பிரச்சனைகளையும் இத்தல இறைவன் நிறைவேற்றுவதாகவும் பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். திருமண தடை நீங்கும் ஆலயமாகவும் இத்தலம் உள்ளது. தினமும் காலை 5:30 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் இவ்வாலயம் திறந்து காணப்படுகிறது.